குல் யா அஹ்லல் கிதாப், சொல்வீராக, வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே, தாலு இலா கல்மத்தின் சவாஇம் பைனனா பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள பொதுவான ஒரு விஷயத்தின் பக்கம் வாருங்கள். முதல் நிபந்தனை எதுவென்றால், அல்லா நஅபுத இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டோம். வலா நுஷ்ரிக பிஹி ஷையன், அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம். வலா யத்தஹிஸ பாதுனா பாதன் அர்பாபன் மின் துனில்லாஹ், நம்மில் எவரும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் இறைவனாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஃபைன் தவல்லா, அவர்கள் புறக்கணித்தால் ஃபகுலு ஷது சொல்லுங்கள், நீங்கள் சாட்சியாகிறீர்கள், பிஅன்ன முஸ்லிமூன், நாங்கள் இறைவனை மட்டும் வணங்கும் முஸ்லிம்கள் என்பதற்கு. புனித திருக்குரானின் இந்த வசனங்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களான யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு குறிப்பாக சொல்லப்பட்டது என்றாலும் இது பலதரப்பட்ட சமுதாய மக்களுக்கும் சொல்லப்பட்டதுதான். திருக்குரான் சொல்கிறது, தாலு இலா கல்மத்தின் சவாஇம் பைனனா பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள பொதுவான ஒரு விஷயத்தின் பக்கம் வாருங்கள். முதல் நிபந்தனை எதுவென்றால், அல்லா நஅபுத இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டோம். வலா நுஷ்ரிக பிஹி ஷையன், அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டோம். ஒரு மதத்தை பின்பற்றுபவர்களை பார்த்து அந்த மதத்தை புரிந்து கொள்வதோ அல்லது அந்த மதத்தின் இறை கொள்கைகளை அறிந்து கொள்ள முற்படுவதோ முறையாகாது. ஏனென்றால் பல சமயங்களில் அம்மதத்தை பின்பற்றுபவர்கள் கூட தன் மதத்தை முழுமையாக அறிந்திருப்பதில்லை. தன் மதத்தில் இறைவனை பற்றி என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பது கூட நிறைய அந்த மதத்தில் உள்ளவர்களுக்கு தெரிவதில்லை. மேலும் அவர்களுடைய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பார்த்தும் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் பாரம்பரியமும் கலாச்சாரமும் ஒரு மதத்தின் பகுதியாக இல்லை. ஒரு மதத்தை முழுமையாக அறிந்து கொள்ள, அம்மதத்தின் இறை கொள்கைகளை அறிந்து கொள்ள, அம்மதத்தின் புனித நூல்களான வேதங்கள் என்ன சொல்கின்றன என்பதை ஆராய்வதுதான் மிகச் சரியான முறை. இந்து மற்றும் இஸ்லாமிய புனித வேதங்கள் இறைவனை பற்றி என்ன சொல்கின்றன என்று பார்ப்பதற்கு முன்னால் இந்து மதம் மற்றும் இஸ்லாம் என்ற வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை முதலில் பார்ப்போம். இந்து என்ற வார்த்தை பூகோள ரீதியாக மக்கள் வாழும் இடத்தை குறிக்கிறது. சிந்து நதிக்கு அப்பால் வாழ்பவர்கள் அல்லது சிந்து நதி பாயும் பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்கள் என்று அர்த்தம். அதிகமான வரலாற்று வல்லுநர்களின் கருத்துப்படி இந்து என்ற வார்த்தையை முதலில் உபயோகித்தவர்கள் அரேபியர்கள். சில வரலாற்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள், இமயமலையின் வடமேற்கு கடவாய்களின் மூலம் இந்தியா வந்த பாரசீகர்களால் உபயோகிக்கப்பட்டது. மதங்கள் நெறிமுறைகளின் களஞ்சியம் என்ற ஆதாரபூர்வமான ஒரு நூலின் பகுதி 6 குறிப்பு எண் 699 படி இந்து என்ற வார்த்தை அரேபியர்களின் இந்திய வருகைக்கு முன் எந்த ஒரு இந்திய இலக்கிய நூல்களிலும் காணப்படவில்லை. பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் பக்கம் 74 மற்றும் 75 இந்து என்ற வார்த்தை தாந்திரிக் மூலாதாரங்களில் 8ஆம் நூற்றாண்டில் காணப்பட்டது என்றும் அந்த காலங்களில் மக்களை இனம் காட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட சொல்லே அன்றி மதத்தை சுட்டி காட்டுவதற்காக ஒருபோதும் பயன்படுத்தப்பட்ட சொல்லே அல்ல. இந்து என்ற சொல் மதத்தோடு சம்பந்தப்பட்டது பிற்காலத்தில் நிகழ்ந்ததே ஆகும் என்கிறார் ஜவஹர்லால் நேரு. இந்து மதம் என்ற வார்த்தை இந்து என்ற சொல்லிலிருந்து வந்தது. இந்து மதம் என்ற வார்த்தையை முதலில் பிரிட்டிஷ் எழுத்தாளர்களால் 19ஆம் நூற்றாண்டில் உபயோகிக்கப்பட்டது. இது இந்திய மக்களின் பலதரப்பட்ட தெய்வ நம்பிக்கையை குறிக்கும் சொல். முதலாக நியூ என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா என்னும் புத்தகத்தில் பகுதி 20 குறிப்பு எண் 581 சொல்கிறது, முதலில் இந்து மதம் என்ற சொல் வழக்கு 1830 தான் இந்தியாவில் மதம் மாறி கிறிஸ்தவர் ஆனவர்கள் நீங்களாக ஏனைய பல தெய்வ வழிபாடுடைய மக்களை இனங்காட்ட பிரிட்டிஷ் எழுத்தாளர்களால் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனால்தான் இன்று இந்து வேத வல்லுநர்கள் இந்து மதம் என்ற சொல் தவறானது என்று சொல்கிறார்கள். சரியான பெயர் எதுவென்றால் சனாதன தர்மம், இறை வேதம் அல்லது வேத தர்மம் அல்லது வேதங்களின் மதம் என்று பொருள். சுவாமி விவேகானந்தர் கூற்றுப்படி இந்து என்ற வார்த்தை தவறானது. சரியான பெயர் வேதாந்தி, வேதத்தை பின்பற்றும் வேதாந்தி என்பதே ஆகும். இப்போது நாம் இஸ்லாம் என்றால் என்ன அர்த்தம் என்று பார்ப்போம். சலாம் என்ற மூல வார்த்தையிலிருந்து வந்ததுதான் இஸ்லாம். இது சில்ம் என்ற அரபி வார்த்தை மூலத்திலிருந்து பெறப்பட்டது. இதற்கு அர்த்தம் ஒருவன் தன் ஆன்மாவை இறைவனுக்கு அர்ப்பணித்தல். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒருவன் தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து மனதில் சாந்தியும் சமாதானமும் பெறுதல்.
இஸ்லாம் என்ற வார்த்தை திருக்குரானிலும் சஹிஹான ஹதீஸிலும் இடம்பெற்றுள்ளது. சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 19 அத்தியாயம் 3 வசனம் 85 இடம்பெற்றுள்ளது. எவன் ஒருவன் தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து அடிபணிந்து மனதில் சாந்தியும் சமாதானமும் பெறுகிறானோ அவனுக்கு பெயர்தான் முஸ்லிம். முஸ்லிம் என்ற சொல் திருக்குரானிலும் சஹிஹான ஹதீஸிலும் இடம்பெற்றுள்ளது. திருக்குரான் சூரா ஆல் இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 64 சூரா ஃபுசிலத் அத்தியாயம் 41 வசனம் 33 முஸ்லிம் என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. மனிதர்களில் பலர் இஸ்லாம் ஒரு புதிய மதம் என்றும் அது தோன்றிய 1400 ஆண்டுகள் தான் ஆகின்றன என்றும் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை தோற்றுவித்தவர் என்று தவறான எண்ணத்தை கொண்டுள்ளனர். உண்மையில் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே உருவானதுதான் இஸ்லாம். நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை தோற்றுவித்தவர் அல்ல. அவர் கடைசி மற்றும் இறுதி இறை தூதுவர் ஆவார். இப்போது நாம் இந்த 2 பெரிய மதங்களின் வேதங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். இந்து மதத்தின் புனித வேதங்களை 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று சுருதிகள், மற்றொன்று ஸ்மிருதிகள். சுருதிகள் என்றால் சமஸ்கிருதத்தில் இறைஞானத்தை உணர்ந்தது மற்றும் புரிந்து கொண்டது. இது கடவுளின் வார்த்தைகள். ஸ்மிருதிகளை விட சுருதி மிகவும் புனிதமான ஒன்று. சுருதிகள் என்பது 2 வகைப்படும். ஒன்று வேதங்கள், மற்றொன்று உபனிஷதங்கள். வேதம் சமஸ்கிருத வார்த்தையான வித் என்பதிலிருந்து வந்தது. இதற்கு மேன்மையான அறிவு, புனித ஞானம் என்ற அர்த்தங்களும் உண்டு. அடிப்படையில் வேதங்கள் 4 வகைப்படும். இதோ இது ரிக் வேதம், இது யஜுர் வேதம், இது சாம வேதம், இது அதர்வன வேதம். ஆக வேதங்கள் 4. இந்த 4 வேதங்களும் எவ்வளவு பழமை வாய்ந்தது என்பதில் பலதரப்பட்ட கருத்துகள் நிலவுகின்றன. சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜ நிறுவனர் சொல்கிறார், வேதங்கள் 131 கோடி வருடங்கள் பழமை வாய்ந்தது என்று. ஆனால் பெரும்பாலான இந்து வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் வேதங்கள் 4000 வருடம் பழமை வாய்ந்தது என்று. வேதங்கள் எப்போது பெறப்பட்டன, எப்போது அவை நடைமுறைக்கு வந்தன, எப்போது யாருக்கு எந்த ரிஷிக்கு எந்த வேதம் கொடுக்கப்பட்டது போன்ற விஷயங்களில் பலதரப்பட்ட வேறுபாடுகள் நிலவுகின்றன. இந்த வேதங்கள் எப்போது இறக்கப்பட்டன, எந்த பகுதி முதலில் வந்தது, யார் மூலம் இது இறக்கப்பட்டது போன்ற விஷயங்களில் பலதரப்பட்ட கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் வேதங்களே மிக அதிகாரப்பூர்வமான புனித நூல்களாக இந்து மதத்தில் இன்று வரை கருதப்பட்டு வருகின்றது. வேறு எந்த இந்து புனித நூல்கள் வேதங்களில் இந்த கருத்துக்களில் முரண்பட்டாலும் வேதத்தின் கருத்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த அதிகாரப்பூர்வ புனித நூல்கள் உபனிஷதங்கள். உபனிஷதங்கள் என்பது சமஸ்கிருத வார்த்தை. உபா என்றால் அருகில், நீ என்றால் கீழே, சத் என்றால் உட்காருது. ஆக அருகே அமர்தல். மாணவர்கள் குருவுக்கு அருகே அமர்ந்து கல்வி ஞானத்தை பெறுவது உபனிஷதம். அறியாமையிருளை அகற்றும் கல்வி ஞானம் என்றும் உபனிஷதங்கள் அழைக்கப்பட்டன. 200க்கும் மேற்பட்ட உபனிஷதங்கள் உள்ளன. ஆனால் இந்திய கலாச்சாரம் 108 கணக்கிட்டு வருகிறது. அத்துடன் மக்கள் அதனை தலையாய உபனிஷதம் என்று கணக்கிடுகிறார்கள். ராதாகிருஷ்ணன் அவர்கள் 18 உபனிஷதங்களை தேர்ந்தெடுத்து தலையாய உபனிஷதங்கள் என்ற நூலை எழுதினார். இந்து புனித நூல்களின் அடுத்த வகை ஸ்மிருதிகளாகும். ஸ்மிருதி என்றால் கேட்டல் அல்லது நினைவில் வைத்துக் கொள்ளுதல் என்பது பொருளாகும். ஸ்மிருதி சுருதியை விட புனிதத்துவத்தில் குறைந்தவை. இந்த ஸ்மிருதியானது இறைவாக்கு அல்ல, அது ரிஷிகளாலும் மனிதர்களாலும் எழுதப்பட்டவையாகும். இதில் பிரபஞ்ச படைப்பானது மனிதன் எவ்வாறு வாழ்வை அமைத்துக் கொள்வது, தனி மனித வாழ்வு, சமூக வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விவரங்களை கொண்டது. அவற்றை தர்ம சாஸ்திரங்கள் என்று குறிப்பிடுகிறது.
ஸ்மிருதியில் பல வகைகள் உண்டு. இதோ புராணங்கள்.